السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அருளன்பு பண்பின் அளவற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன். அல்லாஹ் நிறையுடைய வாழ்வழித்து நடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும். அறிவு கட்டா முடிவுகளையும் புலனிற்படா பிரச்சனைகளையும் சிந்தனையில் புலம்பிய கருத்துக்களையும் ஒருங்கே அலசியாய்ந்து நன்முடிவு கண்ட மாநிலத்தோர் மணிவிளக்காம், மாதவத்தோர் ஒளிவிளக்காம், குறைஷியின் குலவிளக்காம் உம்மான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வானத்து தாரகைகளில் நட்சத்திரங்கள் என்று போற்றப்பட்ட சத்திய சஹாபா பெருமக்கள் மீதிலும் மற்றும் எல்லா நல்லடியார்கள் மீதும் இறை அன்பு என்றென்றும் நின்று நலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஈருலக தலைவர் கண்மணி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரபியுல் அவ்வல் பிறை 1 முதல் 12 நாட்கள் தொடர்ச்சியாக பயான் நடைபெற்று வருகிறார். இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறார். வருங்காலத்திலே என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் என்பதை அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேத அறிவிப்பை பெற்றவர்கள், அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பு கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு வஹியின் மூலமாக அறிவித்து கொடுத்ததை அவர்கள் நமக்கு அறிவிப்பார். எல்லா நபிமார்களும் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய அறிவிப்புகளை மக்களுக்கு முதலிலே எடுத்துச் சொல்வார். நபிமார்களுக்கெல்லாம் தலைவராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான முன்னறிவிப்புகளை மக்களுக்கு சொல்லும்படியாக சொல்லியிருக்கிறார். அவைகள் எல்லாமே நடக்கக்கூடியவை, உண்மையானது, சத்தியமானது. நமக்கு அதிலே படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கும். நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதற்கு அது காரணமாக இருக்கும். முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் என்பதை அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் சாட்சி பகரும். அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்புகள் நபியுடைய காலத்திலே சிலது நடந்திருக்கிறார். நபி மரணித்ததற்கு பிறகு கலீஃபாக்களினுடைய ஆட்சியிலே சில முன்னறிவிப்புகள் நடந்திருக்கிறார். இன்னும் சில முன்னறிவிப்புகள் கலீஃபாக்களுக்கு பிறகு. இப்படியே அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. நம்முடைய காலத்திலும் நபியுடைய முன்னறிவிப்புகளில் சில நடந்து கொண்டுதான் இருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்களிலும் கியாமத் நாள் சமீபம், உலகம் அழிவதற்கு முன்புள்ளவரை நபியினுடைய முன்னறிவிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும்.
நபியினுடைய காலத்திலே நடந்த முன்னறிவிப்புகள் நமக்கு அதிகம் தெரியும். கைபர் யுத்த களம், அந்த யுத்த களத்திலே ஒரு மனிதர் இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை அர்ப்பணம் செய்வதற்காக தியாகம் செய்கிறார், ஜிஹாத் செய்கிறார். எதிரிகளோடு பலமாக போரிடுகிறார். அதனால் அவருடைய உடம்பிலே அதிகமான காயங்கள் ஏற்பட்டது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எதிரிகளோடு உக்கிரமாக மும்முரமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த ஒரு மனிதர், இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே இந்த மனிதரை போன்று இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர் யாரும் இல்லை, அந்த அளவு காயங்களை ஏந்திக் கொண்டு இவ்வளவு கடுமையாக அவர் போரிடுகிறார் என்று அவரை பாராட்டுகிறார். அந்த மனிதர் யாரை பாராட்டினாரோ அந்த மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் ஒரு நரகவாசி என்று சொன்னார். அருகிலே இருந்தவர்கள் அதிர்ந்து போனார்கள். யாரை சொல்லுகிறீர்கள்? இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை அற்பமாக கருதி போராடுகிறாரே, பல ரணங்களை உடலிலே சுமந்து கொண்டு தியாகத்தோடு போராடுகிறாரே, அவரை பார்த்தால் நரகவாசி என்று சொல்லுகிறீர்கள் என்பதாக ஆச்சரியத்தோடு நபியை பார்த்துவிட்டு அந்த மனிதரை பின்தொடர்ந்து செல்கிறார் ஒருவர். ஏன் நபி இவரை நரகவாசி என்று சொன்னார்கள் என்று அவருக்கு பின்னாலேயே போகிறார். ஒரு கட்டத்திலே அந்த மனிதர் காயங்களை அதிகமாக பெற்று வேதனையை தாங்க முடியாமல் தான் வைத்திருந்த அந்த வாளை நட்டி அதன் மீது படுத்து தன்னை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். இதை பார்த்த அந்த சஹாபி, நபி சொன்னது எவ்வளவு உண்மையாகிவிட்டது. ஆரம்பத்திலே வெளிப்படையாக சொர்க்கத்திற்குண்டான காரியங்களை செய்தார், தியாகங்களை புரிந்தார். ஆனால் இப்பொழுது நரகத்திற்கு செல்லக்கூடிய தற்கொலையை செய்து விட்டாரே. இது நபிக்கு முதலிலேயே தெரிந்திருக்கிறதே. நபி இவர் நரகவாசி, நரகத்திற்தான் செல்வார் என்று முன்னறிவிப்பாக சொன்னார்களே என்று நபியிடத்தே ஓடி வந்து சத்தல்லாஹு ஹதீஸுக அல்லாஹு அக்பர், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டார். இஸ்லாத்திற்காக வேண்டி மிகப்பெரிய போராளியாக போரிட்ட அவர், பல காயங்களை பெற்ற அவர் கடைசியாக தற்கொலை செய்து அவர் தன்னை மாய்த்துக் கொண்டார். நீங்கள் சொன்னதை போல அவர் நரகவாசியாகிவிட்டார் என்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர். நான் சாதாரணமாக சுயமாக எதையும் அறிவிப்பு செய்வதில்லை. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, நபி என்ன சொன்னாலும் அது அல்லாஹ்வுடைய அறிவிப்பாகத்தான் இருக்கும். லா யதுகுல் ஜன்னத இல்லா மூமினுன், மூமின்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் போக முடியாது என்பதை மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் பிலாலே என்று நபி சொன்னார்கள். அவர் முஸ்லிமா இல்லையா? இஸ்லாத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார். அப்படி தியாகம் செய்த காரணத்தினாலே அவர் சொர்க்கவாசி என்று சொல்லிவிட முடியாது. இன்னல்லாஹ யய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர், முஸ்லிம் அல்லாத பாவிகளை கொண்டு கூட அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வலுப்படுத்துவான், உறுதியாக்குவான். அவர் நல்லவர்தான், ஆனால் அவருடைய முடிவு மோசமானதாக ஆகிவிட்டது. தற்கொலை செய்தால்
அவன் எந்த முறையிலே தற்கொலை செய்தானோ அந்த முறையிலே நாளை நரகத்திலே தண்டனை அனுபவிப்பான். மேலிருந்து கீழே விழுந்து செத்தான் என்றால் அதே மாதிரி நரகத்திலும் மேலிருந்து கீழே விழுந்து சாவான். கழுத்தை நெரித்து ஒருவன் செத்தான் என்றால் நரகத்திலும் அவனுக்கு அதே தண்டனை. கத்தியால் தன்னை குத்தி அவன் இறந்தான் என்றால் நரகத்திலும் அதே தண்டனை. கத்தியால் குத்தி கொண்டே இருப்பான், ஆனால் அவனுக்கு சாவு வராது. யார் எந்த முறையிலே தற்கொலை செய்கிறானோ அந்த முறையிலே நரகத்திலே தண்டனை அனுபவிப்பான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். எனவேதான் இஸ்லாத்திலே தற்கொலை அனுமதி கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி, உயிர் போற பிரச்சனை ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய கடனாக ஆனாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாத நோயாக இருந்தாலும், சிலர் ஆஸ்பத்திரியிலே நோய் ஜாஸ்தியாகி வேதனை அதிகமான உடனே அதை பார்க்க சகிக்கல, அவர் படக்கூடிய வேதனையை பார்ப்பதற்கு சகிக்கவில்லை, என்னால் முடியவில்லை என்று டாக்டரிடத்திலேயே கருணை கொலை செய்ய சொல்லி விடுகிறார். டாக்டரே முடித்து விடுகிறார். கேட்டால் கருணை கொலை, அவன் மீது இறக்கப்பட்டு கொன்றோம் என்று சொல்கிறார். கருணை கொலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் எல்லாம் கொலைதான். அது இஸ்லாத்திலே அனுமதியே கிடையாது. தற்கொலை செய்தால் நரகத்திற்கு தான் செல்வான் என்று நபி சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நமக்கு நிம்மதி இல்லை, பிரச்சனையாக இருக்கிறது, செத்தால் நிம்மதி கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இல்லை பெரியவர்களே, தற்கொலை செய்து செத்தால் நிரந்தரமான, அதை ஹலால் என்று நினைத்து தற்கொலை செய்தால் நிரந்தரமான நரகம், அறவே நிம்மதியே இருக்காது. காலாகாலமாக அவன் நரகத்திலே வேதனைப்படுவான். இந்த உலகத்திலும் கஷ்டம், மறு உலகத்திலும் கஷ்டமாகிவிடும். சிரமம் வந்தால், பிரச்சனை வந்தால் தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதை தாங்க வேண்டும், சகிக்க வேண்டும். இன்னைக்கு நீட்டு தேர்வு, நமக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி சில மாணவிகள் தற்கொலை செய்து விடுகிறார்கள். அது அறியாமை. தற்கொலை செய்து விட்டால் என்ன வாழ்வு கிடைத்துவிடப் போகிறது? உலகத்திலே இருந்து வாழ்ந்து சவால்களை எதிர்த்து சமாளித்து வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த துறையிலே ஜெயிக்க முடியாவிட்டால் வேறு துறையிலே வென்று காட்ட வேண்டும். அதுதான் சவால். எனவே எந்த ஒரு காரணத்தை காட்டியும் தற்கொலை என்பது செய்துவிடவே கூடாது. அது பாவம், ஹராம். இஸ்லாம் அதை அனுமதிக்கவே இல்லை. இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் தற்கொலை செய்வது இல்லை. எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் கஷ்டம் வந்தாலும் தற்கொலை செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. நோய் தாங்க முடியல அப்படின்னா அல்லாஹ்ட்ட வேணாம், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் இருப்பது எனக்கு பயனளிக்கும் என்றால், நல்லது என்றால் என்னை உலகத்திலே வாழவை. இந்த உலகத்திலே எனக்கு கஷ்டம்தான், சிரமம்தான், நோய் நோக்காடுதான் என்று இருக்குமானால் என்னை மூத்தாக்கி விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ வேண்டுமானால் நிர்பந்தத்திற்காக கேட்டுக்கொள்ளலாமே தவிர யாரும் தன்னை தற்கொலை செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஒரு மனிதர் இஸ்லாத்திற்காக போரிட்டார், அவரை நபி நரகவாதி என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். ஏன் அவர் தற்கொலை செய்து கொண்டார்? இது நபியுடைய காலத்திலே நடந்த அவர்களுடைய முன்னறிவிப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு எழுத்தாளர் இருந்தார். நபி சொல்வதை எல்லாம் எழுதுவார். அப்படி நபி சொல்வதை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் இருந்தார்.
அவருக்கு என்னவானதோ தெரியவில்லை. மனநிலை மோசமாகிவிட்டது. குழம்பி போனார். அவர் இஸ்லாத்தை விட்டு நான் தூரமாக போகிறேன், வெளியேறப் போகிறேன், நான் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி போகிறேன் என்று அவர் சொன்னார். நபி தடுத்தும் அவர் கேட்கவில்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அர்த லா தக்பலஹு லா தக்பலுஹு, நிச்சயமாக இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளார். அவர் செத்து மடிந்தாலும் அவரை அடக்கம் செய்தாலும் பூமி ஏற்காது என்று சாபத்தை போல முன்னறிவிப்பு சொன்னார்கள். அதே போன்று அவர் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி போனார். சில காலம் கழித்து அவர் இறந்து போனார். அவர் இறந்த அந்த ஊருக்கு அபூ தல்ஹா என்ற சஹாபி சென்றார்கள். அங்கே போனால் ஒரு மையத்து பிணம் சவம் புதைகுழியை விட்டு வெளியே கிடக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஊர் மக்களிடத்திலே, ஏன் இந்த பிணத்தை இந்த மையத்தை வெளியே போட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள், தஃபன்னாஹு மிராரா, ஒரு தடவை அல்ல, இரண்டு தடவை அல்ல, பல தடவைகள் இந்த ஜனாசாவை இந்த மையத்தை பிணத்தை நாங்கள் பூமியிலே புதைத்தோம், கபரிலே அடக்கம் செய்தோம். அடக்கம் செய்து கொஞ்ச நேரத்திலே அந்த கபரு அவருடைய உடலை தூக்கி வெளியே எறிந்து விட்டார். திரும்ப அடக்கம் செய்தோம், திரும்ப தூக்கி எறிகிறார். பல முறை அடக்கம் செய்து பார்த்து பலன் இல்லை. அதற்கு பிறகுதான் அந்த ஜனாசா வெளியே கிடக்கிறதை நாங்கள் விட்டு விட்டோம் என்று சொன்னார். எப்படி பூமி அதை ஏற்கும்? புதைகளில் கபர் அவரை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? நபியினுடைய முன்னறிவிப்பு, இன்னல் அர்த லா தக்பலுஹு, பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாது என்று அவர்கள் முன்னறிவிப்பு சொன்னார்கள். அது நடந்தது. அது நபியினுடைய சாபத்தை போன்று ஆனது. இருந்தாலும் அது முன்னறிவிப்பு தான். அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு நடந்தது. இது மாதிரி சில முன்னறிவிப்புகள் நபியினுடைய காலத்திலேயே நடந்திருக்கிறார். நபியினுடைய சாபத்தை நாம் சாதாரணமாக கருதிவிடக் கூடாது. அதே போன்று நபியினுடைய துஆ, அதுவும் சாதாரணம் கிடையாது. லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா, உங்களை ஒருவருக்கொருவர் பெயர் சொல்லி அழைப்பதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லி அழைக்க கூடாது என்று இந்த ஆயத்திற்கு ஒரு கருத்து. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் யா இப்ராஹிம், யா மூசா, யா ஈசா, யா யஹ்யா என்று பெயர் சொல்லி அழைக்கிறான். ஆனால் ஒரு இடத்தில் கூட யா முஹம்மத் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரை சொல்லி அழைக்கவில்லை. குர்ஆனிலே 4 இடத்திலே முஹம்மத் என்று பெயர் வருகிறது. ஒரு இடத்தில் கூட அல்லாஹ் யா முஹம்மத் என்று அழைக்கவில்லை. நீங்களும் அழைக்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுவதாக இந்த ஆயத்திற்கு ஒரு விளக்கம் தருவதை போல மற்றொரு விளக்கம் தருகிறார்கள். உங்களுடைய துஆக்களை சாதாரணமாக கருதுவது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை சாதாரணமாக கருதுகிறார்கள். அவர்களுடைய பதுவாவை சாபத்தை சாதாரணமாக நினைக்காதீர்கள். உடனே அது நடந்துவிடும். அந்த மனிதனை கபர் ஏற்காது என்றார்கள். அந்த கபரு அவருடைய சடலத்தை தூக்கி எறிந்து விட்டார். அதே போன்று நபியினுடைய துஆ அதுவும் கபூலா. நமக்கு நபியினுடைய துஆ இருக்கிறதா? இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன், அல்லாஹ் ஒரு ஆணுக்கு ரஹ்மத் செய்வானாக. அந்த மனிதர் யார் என்றால், விடியற்காலை எழுந்து தூக்கத்திலிருந்து விடியற்காலை எழுந்து
தான் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக, சுபஹ் தொழுவதற்காக தயாராகிறார், ஃபஜ்ர் தொழுவதற்கு தயாராகிறார். பக்கத்திலே பார்த்தால் மனைவி அழுப்பிலே, சடைவிலே, களைப்பிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, மனைவி நல்ல தூங்கட்டும், நம்ம போய் பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வந்துருவோம், மனைவியை எழுப்ப வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நல்ல தூங்கட்டும். இடையில தூக்கத்துல எழுப்புனா மனைவி கோவப்பட்டு காலையில டீயில சீனிக்கு பதிலா உப்பு போட்டு தந்துடக்கூடாது அப்படின்னு பயந்து கதவை திறக்கிற சத்தம் கூட கேட்காம பூனை மாதிரி நைசா பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சில ஆண்கள் இருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. வீரமுள்ள ஆண்மகன் யார்? தான் தொழுவதற்காக தயாரான போது மனைவியையும் தொழுவதற்காக எழுப்பிவிட வேண்டும். மனைவி எழுந்திருக்க மறுத்தால் தண்ணீரை தெளித்தாவது மனைவியை எழுப்பி நீ ஃபஜ்ர் தொழு என்று சொல்லுகிறானே, அந்த உண்மையான வீரமான ஆண்மகன், அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று நபி துஆ செய்திருக்கிறார். அதே போன்று பெண்கள், ரஹிமல்லாஹு இம்ராத்தன், பெண்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எப்படிப்பட்ட பெண்கள் தான் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக எழுந்திருக்கிறார்கள் அல்லது ஃபஜ்ர் தொழுவதற்காக எழுந்திருக்கிறார்கள். பக்கத்திலே கணவன் படுத்திருக்கிறார், வேலை பார்த்து விட்டு வந்து அசதியிலே வசதியாக தூங்குகிறார். அதனால் எழுப்ப வேண்டாம், நாம் மாத்திரம் தொழுவோம் என்று எந்த பெண்ணாவது நினைத்தால் அது பாவமாக ஆகிவிடும். எவ்வளவு அழுப்பாக களைப்பாக இருந்தால் நானும் நம்முடைய கணவனோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ள தீன்குல பெண்மணி என்ன செய்ய வேண்டும் என்றால் கணவனை எழுப்பிவிட வேண்டும். எழுந்திருக்க மறுத்தால் கண்களிலே கொஞ்சம் தண்ணீரை விட்டாவது அவரை எழுப்பி தொழ போக சொல்ல வேண்டும். பள்ளிவாசலுக்கு தொழ அனுப்பி வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட வீரமுள்ள ஒரு பெண்மணி, முஸ்லிம் பெண்மணி, அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். ஆக நபியினுடைய துஆ நமக்கு கிடைக்குமா என்றால் கிடைப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. நாம் ஃபஜ்ரிலே எழுந்திருந்து வீட்டிலே உள்ள ஆண்களையும் எழுப்பிவிட்டால் தாய்மார்களே, அந்த நபியினுடைய துஆவுக்கு, ரஹ்மத்துக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு நாம் ஆளாகும். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் தாய்மார். ஆக நபியினுடைய துஆவுக்கு சக்தி இருப்பதை போல நபியினுடைய சாபத்திற்கும் சக்தி இருந்தது. நபி முன்னறிவிப்பு செய்தது அப்படியே நடந்துவிட்டது. இப்படி நபியினுடைய காலத்திலே நிறைய அறிவிப்புகள், நபி செய்த முன்னறிவிப்புகள் நிதர்சனமாக நடந்திருக்கிறார். நபி வாழ்ந்த காலத்திலே சில முன்னறிவிப்புகள் செய்தார்கள், அது நபியினுடைய காலத்திலே நடக்கவில்லை. பிறகு கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்திருக்கிறார். அப்படி சில நிகழ்வுகள், முன்னறிவிப்புகள். கந்தக்கிலே சஹாபாக்கள் எல்லாம் குழி தோண்டுகிறார்கள். எதிரிகள் ஊருக்குள்ளே, மதீனாவுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக மதீனாவை சுற்றி அகழ் தோண்டுகிறார்கள். அப்படி அகழ் தோண்டுகிற பொழுது சில சஹாபாக்கள் பல நாள் பட்டினி பலகீனத்தோடு அப்படி தோண்டுகிற பொழுது ஒரு பெரிய பாறாங்கல் குறுக்கிட்டு விட்டார். அதை உடைக்க முடியவில்லை அந்த சஹாபாக்களால். நபியிடத்திலே வந்து சொன்னார்கள், சஹாபாக்கள் பசியிலே பட்டினியிலே வயிற்றிலே கல்லை கட்டி இருந்தார்கள். தங்களுடைய பட்டினியை பசியை நபியிடத்திலே முறையிட்டு வயிற்றிலே கட்டியே அந்த ஒரு கல்லை காட்டிய போது நபி தன்னுடைய வயிற்றை காட்டினார்கள். அவர்களுடைய வயிற்றிலே 2 கற்கள் கட்டப்பட்டிருக்கிறார். 2 கற்கள். உலகத்திலே எங்கேயாவது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்க்க முடியுமா?
காட்ட முடியுமா? ஏன் வரலாற்றிலே அப்படி யாராவது இடம் பிடித்திருக்கிறார்களா? கற்பனைக்கே அடங்காது. தொண்டன் ஒரு சுமை சுமக்கிறான் என்றால், தொண்டனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் தலைவருக்கு டபுள் கஷ்டம். அவர்கள் வயிற்றிலே சஹாபாக்கள் தொண்டர்கள் ஒரு கல்ல வயிற்றுல கட்டி இருக்காங்க, பசியில நபி 2 கல்லை கட்டி இருக்கிறார். இன்னைக்கு அப்படியா நடக்கும்? தொண்டர்கள்லாம் உண்ணாவிரதம் இருப்பார். தலைவர் ஏசி ரூம்ல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டு இருப்பார். நைட்டு நேரம் உண்ணாவிரதத்தை மாலை நேரத்துல வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி ஜூஸ் சாப்பிட்டு ஜூஸ் கொடுத்துட்டு போவார். கஷ்டப்படுவதெல்லாம் தொண்டர்கள் தான். தலைவர்கள் சந்தோஷமாகத்தான் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் கௌமி காதிமுஹும், யார் தொண்டு செய்கிறாரோ அவர்தான் தலைவர் என்று சொன்னார். தொண்டு செய்பவன் அல்ல தொண்டன். இது உலகத்திலே மனிதர்கள் தொண்டனுக்கு கொடுத்த இலக்கணம். ஆனால் நபி என்ன சொல்லுகிறார்கள்? யார் தொண்டு செய்கிறார்களோ அவர்தான் தலைவர் என்று சொல்லுகிறார். அதற்கேற்ப அரசியல் தலைவராக, அரசியல் தலைவர்களுக்கு ரோல் மாடலாக நபி இருந்தார். பெரிய பாறாங்கல் குறுக்கிட்டது உடைக்க முடியலன்னு வந்து சஹாபாக்கள் வந்து சொன்ன பொழுது வீரமுள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நகர சொல்லிவிட்டு கோடாரியை வாங்கி கடப்பாறையை வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாறாங்கல்லை ஓங்கி அடிக்கிறார்கள். பாறாங்கல் கொஞ்சம் உடைகிறது. அந்த பாறாங்கல்லில் இருந்து ஒரு ஒளி அப்படி பிரவாகம் அடித்து வருகிறார். பாறாங்கல்லை ஓங்கி அடிக்கிற பொழுது பாறாங்கல்லில் இருந்து ஒரு வெளிச்சம் ஒளி பிறக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரோமாபுரியினுடைய அரண்மனைகள் எனக்கு தெரிகிறது. சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கினார்கள். இன்னொரு அடி அடித்தார்கள். அப்பொழுது ஒரு ஒளி கிளம்பியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஒளியிலே பாரசீகத்தினுடைய கோட்டைகள் என் கண்களுக்கு தெரிகிறது என்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்குகிறார்கள். இன்னொரு அடி அடித்தார்கள். அப்படி அடித்த பொழுது அபிசீனியாவினுடைய கோட்டை கொத்தளங்கள் என் கண் முன்னால் தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். இதற்கு என்ன விளக்கம்? வல்லரசுகளாக இருந்த அந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமியமாக மாறப்போகிறது. இஸ்லாமிய நாடுகளாக மாறப்போகிறது. இஸ்லாமியர்களுடைய கைக்குள்ளே அந்த நாடுகள் அடிமைப்பட்டு வரப்போகிறது. இஸ்லாம் அந்த நாட்டை எல்லாம் ஆட்சி செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறார். முனாஃபிக்குகள் கேலி பண்றாங்க. எதிரிகள் வந்துருவாங்கன்னு சொல்லி பயந்து குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா முகமது என்ன சொல்றாரு? அந்த வல்லரசு இஸ்லாமத்திற்கு வரப்போகிறது, இந்த வல்லரசை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டு வருவார்கள், இப்படியெல்லாம் கற்பனையாக கப்சாவாக அள்ளி விட்டு கொண்டிருக்கிறார் என்று முனாஃபிக்குகள் நபியை கேலி செய்த பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். குல், நபியை சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அல்லாஹ் தான் ராஜாதி ராஜா, மன்னாதி மன்னன், அரசர்களுக்கெல்லாம் அவன்தான் அரசன். தூத்தி முல்க மந்தஷா, யா அல்லாஹ் நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய். வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்குவாய். மக்கள் எல்லாம் அவர் ஜெயிப்பார் இவர் ஜெயிப்பார் என்று சொல்லுவார்கள். அவர்தான் நிரந்தரம் என்று சொல்லுவார்கள். நிரந்தரத்திடத்திலிருந்து அல்லாஹ் ஆட்சியை பிடுங்கி விடுகிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான். ஆட்சியை கொடுப்பதும் ஆட்சியை அகற்றுவதும் எல்லாம் அவன் கைவசத்திலே இருக்கிறான். அவன் நாடினால் ரோமாபுரி பாரசீகம் என்ன, அதைவிட பெரிய வல்லரசு இருந்தாலும் நபி சொன்னது, நபி முன்னறிவிப்பு செய்தது கட்டாயம் நடக்கத்தான் செய்யும்.
அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். இது நபியுடைய காலத்திலே நடக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு 2.5 ஆண்டு காலம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்களே, அந்த நேரத்திலே ரோமாபுரி பாரசீகம் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய கரத்திற்கு வந்தது. அந்த வல்லரசுகளை எல்லாம் முஸ்லிம்கள் வென்று ஆட்சி செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்புகள் நபியினுடைய காலத்திலேயே நடந்திருக்கிறது. சிலது கலீஃபாக்களுடைய காலத்திலே நடந்திருக்கிறது. உண்மை வரலாறு. உலகமே அந்த வரலாற்றை ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. எல்லோரும் சொல்லுகிறார், மாவீரன் நெப்போலியன் சொல்லுகிறார், நான் என்ன மாவீரன்? உமர் தான் மிகப்பெரிய மாவீரன். ஒரே நேரத்தில் 2 வல்லரசுகளை கைப்பற்றியவர் என்று. மகாத்மா காந்தி என்ன சொல்லுகிறார்? இந்தியா உருப்பட வேண்டுமானால் உமருடைய ஆட்சியை போன்று இந்தியாவிலே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி உலக தலைவர்கள் எல்லாம் போற்றி பாராட்டுகிற அளவிற்கு சிறப்பான நீதமான ஆட்சியை தந்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலா. நபி சொன்ன அந்த முன்னறிவிப்பு உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்திலே நடந்தது. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் காலத்திலே ஒவ்வொரு முன்னறிவிப்புகளா. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 4 பேர் ஒரு மலையின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி மலையின் மீது அமர்ந்திருக்கிற பொழுது திடீரென்று அந்த மலை ரஜஃபபிகும் அவர்களை கொண்டு அப்படி துளும்ப ஆரம்பிக்கும். மலை ஆடுது, அசையுது, நடுங்குது. 4 பேரும் அந்த மலைக்கு மேலே இருக்கிற பொழுது மலை துளும்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை வைத்து மிதித்து அடங்கி உகது மலையை என்று அதை வார்த்தையால் அடக்கினார்கள். பிறகு சொன்னார்கள், மலையே, உன் மீது யார் அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? யாரை வைத்துக் கொண்டு நீ துளும்புகிறாய்? இன்னமா அடிக்க நபியும் வஸித்தீகுன் வஷஹீதான். உன் மேல இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி, நான் அமர்ந்திருக்கிறேன். சித்தீக் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்து உமர் அமர்ந்திருக்கிறார், உஸ்மான் அமர்ந்திருக்கிறார் என்று நபி சொல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்ய இருக்கின்ற 2 ஷஹீதுகள் இங்கே அமர்ந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாதாரண நிலையிலே மரணிக்க மாட்டார்கள். எதிரிகளால் குத்தப்பட்டு ஷஹீதாக மரணிப்பார்கள் என்று நபி முன்னறிவிப்பு செய்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாகத்தான் மரணிப்பார்கள். அதுவும் நபி முன்னறிவிப்பு செய்கிறார்கள். நபி செய்த அந்த முன்னறிவிப்பு நடந்ததா இல்லையா? புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபஜ்ர் தொழுவிக்கிற பொழுது, அவங்க ஃபஜ்ர் தொழுவிக்கிறார்னா யூசுப் சூராவை போல பெரிய அத்தியாயங்களை ஓதி தொழுவிப்பார்கள். அப்படி தொலைவைக்கிற பொழுது ஃபைரூஸ் என்று அல்லது அபுலுல்லு முத்துவப்பா என்று ஒருவன் பின்னால் நின்று கொண்டு தக்பீர் கட்டியதற்கு பிறகு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து ஆயுதத்தை வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கத்தியால் ஆயுதத்தால் தாக்குகிறான், கத்தியால் குத்துகிறான். அவர்கள் கீழே விழுகிறார்கள். தொலை வைக்க முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று தெரியாத பின்னால் நின்ற தூரத்திலே நின்ற மம்முங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் ஏதோ இமாம் மறந்துதான் நிக்கிறாரு நினைச்சுக்கிட்டு நடந்தது தெரியாம சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இங்கே நிலைமை மோசமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழலிலும் அந்த தொழுகை விடப்படவில்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இமாமாக நின்று சுருக்கமாக அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குத்திவிட்டு சென்றவன் மற்ற சஹாபாக்கள் தடுக்கிற பொழுது அவர்களையும் கத்தியால் குத்திவிட்டே ஓடுகிறார். கடைசியில் முஸ்லிம்கள் நம்மை பிடித்து கொண்டு விடுவார்கள் என்று பயந்து அவனாக தற்கொலை செய்து செத்து விடுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே குத்தப்பட்டார். வயிறு கிழிந்திருக்கிறார், குடல் கிழிந்து விட்டது. என்ன நிலை என்று தெரியவில்லை. ரத்தம் வந்து கொண்டிருக்கிறார். திராட்சை ஜூஸ் கொடுத்தார்கள். திராட்சை ஜூஸ் அப்படி வெளியே வருகிறார். வெளியே வர்றது ரத்தமா திராட்சை ஜூஸான்னு முடிவு செய்ய முடியல. அதனால் அதுக்கு பிறகு பாலை கொடுத்தார்கள். பாலும் அப்படியே வெளியே வந்து கொண்டிருக்கிறது. குடல் கிழிந்து விட்டதே, மரணம் ஏற்பட போகிறது என்று சஹாபாக்கள் நினைத்தார். புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் முழுமையாக பதிவாகி இருக்கிறார். ஆக நபி சொன்ன அந்த முன்னறிவிப்பு நடந்தது. அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாகுவார்கள், எதிரிகளால் தாக்கப்பட்டு அவர்கள் மரணிப்பார்கள் என்று நபி முன்னறிவிப்பு செய்தார்களே, அதுவும் நடக்கத்தானே செய்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு விட்டார்கள். அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. அவர்கள் இரக்கத்தோடு அழுகுரலோடு கேட்கிறார்கள், மக்களே, மதீனாவுக்கு வந்த புதிதிலே மதீனாவிலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, யாராவது நல்ல தண்ணீர் கிணறை வாங்கி கொடுக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, என்னுடைய சொந்த பணத்திலே மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் தண்ணீர் குடிப்பதற்காக நல்ல தண்ணீர் உள்ள ஒரு கிணற்றை என்னுடைய சொத்திலிருந்து நான் வாங்கி கொடுத்தேன். சஹாபாக்கள் நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு நான் காரணமாக இருந்தேன். அன்துல் யௌம் தம்னஉனி அன் அஷ்ரிப மின்ஹா ஹத்தா அஷ்ரபு மின் மாயில் பஹர். இன்னைக்கு எனக்கு குடிப்பதற்கு ஒரு முடக்கு நல்ல தண்ணீர் தராம, ஒரு முடர் நல்ல தண்ணீர் தர மறுக்கிறீர்கள். கடல் தண்ணியை தந்து குடின்னு சொல்றீங்க. நான் என்னடா பாவம். எல்லா மக்களும் நல்ல தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லி என் சொத்தை கொடுத்து வாங்கி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு என்னை இப்படி சிரமப்படுத்துறீங்க, அழுகிறான். அதுக்கு பிறகு இன்னொன்று சொல்றாங்க, மஸ்ஜிது நபி பள்ளிவாசலில் விரிவாக்கம் செய்ய வேண்டும். இடம் குறுகலாக இருக்கிறது. மக்கள் தொழுகையாளிகள் அதிகமாகிவிட்டார்கள். பள்ளிவாசலை பெரிதுபடுத்த வேண்டும், விசாலப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். பள்ளிவாசலுக்காக வேண்டி என்னுடைய சொத்தை இருந்து பெரும் பகுதியை நான் கொடுத்து இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறார். பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவன் நான். ஆனால் அன்துமுல் யௌம் தம்னஊனனி அன் உஸல்லிய ஃபீஹி ரக்அத்தைன், அந்த பள்ளிவாசல்ல 2 ரக்காத்து தொழ விடாம என்ன தடுக்கிறீங்களப்பா. என்ன பாவம் பாசி, ஏன் என்ன எல்லோரும் கொல்ல நினைக்கிறீர்கள், கொல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள், என் வீட்டை சுற்றி இப்படி முகாமிட்டு இருக்கிறீர்களே. அழுகிறார்கள், மக்களிடத்திலே பேசுகிறார்கள், கேட்கிறார்கள், நியாயம் கேட்கிறார்கள். ஏன் என்ன கொலை செய்ய போகிறீர்கள்? இஸ்லாத்தில் ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவனை தூக்கிலே போட வேண்டும், கொள்ள வேண்டும் என்றால் அவன் 3 பாவங்கள் செய்திருக்க வேண்டும். ஒன்று, அவன் யாரையாவது கொலை செய்திருந்தால் பழிக்கு பழியாக, பகரத்திற்கு பகரமாக அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், தூக்கிலே போடலாம், அல்லது ஏறி எந்த முறையிலாவது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். அல்லது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு எனக்கு இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை புறக்கணித்து வேறு மதத்திற்கு போய்விட்டார். சந்தன நறுமணத்திலே கிடந்ததற்கு பிறகு சாக்கடையிலே போய் விழுந்து விட்டான். அதற்காக அவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். அல்லது
திருமணத்திற்கு பிறகு யாராவது விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லால் எறிந்து கொள்ளலாம். இப்படி 3 காரணங்கள் மரண தண்டனை கொடுப்பதற்கு, கொல்லப்படுவதற்கு காரணம் இஸ்லாம் ஷரியத் சொல்லி இருக்கிறது. இந்த 3 பாவங்களிலே நான் என்ன பாவத்தை செய்தேன், எப்பொழுது நபியினுடைய கருத்தை பிடித்து ஈமான் கொண்டேனோ, இஸ்லாத்திற்கு வந்தேனோ, இன்றும் இப்பொழுதும் அதே ஈமானில் தானே இருக்கிறேன், நான் முர்த்தத்தாகவில்லையே, ஏன் என்னை கொலை செய்ய பார்க்கிறீர்கள்? நான் வேறு யாரையாவது கொண்டிருக்கிறேனா? அப்படி இருந்தால் என்னை கொலை செய்ய நீங்க முயற்சி செய்யலாம். நான் யாரையுமே கொன்றதில்லை. வேறு என்ன காரணம்? திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்தேனா? ஃபவல்லாஹி மா ஸனைது ஃபீ ஜாஹிலியத்தின் வலா இஸ்லாமின். நான் ஆரம்ப காலத்திலே வாலிப முறுக்குள்ளே இளைஞனாக இருக்கிற பொழுதும் கூட, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் மடமை காலத்திலே விபச்சாரம் செய்வதெல்லாம் குற்றமில்லை என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் கூட நான் எந்த பெண்ணையும் தொட்டதில்லை, விபச்சாரம் செய்ததில்லை. இஸ்லாத்திற்கு பிறகா, புனிதத்திற்கு வந்ததற்கு பிறகா அந்த நஜீஸான நாற்றமான காரியத்தை நான் செய்வேன். ஒரு காலமும் நான் விபச்சாரம் செய்ததில்லையே, ஏன் என்னை கொலை செய்ய பார்க்கிறீர்கள் என்று அந்த மக்களிடத்திலே உருக்கமாக பேசுகிறார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் ஒன்று அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை முதலிலேயே அவர்கள் வாழும் காலத்திலேயே முன்னறிவிப்பு செய்து விட்டார். உஸ்மான் ஷஹீத் ஆகுவார், எதிரிகள் அவரை கொல்லுவார்கள் என்று நபி முன்னறிவிப்பு செய்து விட்டார். அந்த முன்னறிவிப்பு தான் நடக்க போகிறது என்று உறுதி கொண்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. அவர்கள் இருந்த வீட்டினுடைய ஓட்டை துளித்து கலவரக்காரர்கள் உள்ளே புகுந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்ய முற்படுகிறார். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதிக் கொண்டிருக்கிறார். பக்ரா சூராவை அலிஃப் லாம் ஜுஸ்வை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓதிக் கொண்டிருக்கிற பொழுது ஈவு இரக்கமற்ற அந்த எதிரிகள், கொடும் துவாகிகள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வெட்டி விடுகிறார், கொலை செய்கிறார். அவர்களுடைய உடலில் இருந்து இரத்தம் தெரிக்கிறது. அந்த இரத்தம் கூட அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனிலே ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்று அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தி உள்ள அந்த ஆயத்திலே வந்து கொள்ளுகிறது. அவர்கள் ஷஹீத் ஆகிறார்கள். அந்த குர்ஆன் ஷரீஃப் இன்று வரை உஸ்பெகிஸ்தானினுடைய மியூசியத்திலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று வரலாறு சொல்லுகிறார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள், அவர்கள் சுயமாக செய்வதில்லை, அவர்களுடைய மனோநிச்சயின் பிரகாரம் அவர்கள் பேசுவதில்லை. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அவர்கள் பேசுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய அறிவிப்பு, அல்லாஹ் சொன்னதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். அதுவெல்லாம் அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் நடந்திருக்கிறார். நபியினுடைய காலத்திலே நடந்திருக்கிறது, நபிக்கு பிறகு கலீஃபாக்களினுடைய காலத்திலே நடந்திருக்கிறது, கலீஃபாக்களினுடைய காலத்திற்கு பிறகு நபியினுடைய முன்னறிவிப்புகள் நடந்திருக்கிறார். ஒரு தடவை நபி மெம்பரில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகிலே இருக்கிறார். அவர்கள் அப்படி இருக்கிற பொழுது நபி மக்களிடத்திலே தன்னுடைய பேரப்பிள்ளையை காட்டி, இன்ன இப்னி ஹாதா சய்யிதுன் லஅல்லல்லாஹ ஐ யுஸ்லிஹ பைன ஃபியத்தைன். சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, மோதி கொண்டிருக்கக்கூடிய 2 பிரிவுகளுக்கு மத்தியிலே என் பிள்ளை, என் பேர பிள்ளை சமாதானமாக அவர் திகழ்வார், சமாதானம் செய்து வைக்கக்கூடிய சமாதான தூதுவராக என் பிள்ளை, என் பேர பிள்ளை இருப்பார் என்று நபி முன்னறிவிப்பு செய்கிறார். தன்னுடைய பேர பிள்ளைய ஹசனை சய்யிது, தலைவர் என்று சொல்கிறார்கள்.
சொல்லிவிட்டு அவருடைய காலத்துல 2 கோஷ்டி மோதல் தீர்ந்துவிடும், பிரச்சனை தீர்ந்துவிடும், இரு சாராருக்கு மத்தியிலே நடந்த போராட்டம் முடிந்துவிடும் என்று சொல்லுகிறார். நடந்ததா இல்லையா? அழித்ததா இல்லையா? நடந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம் முடிகிறது. நபி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அல் கிலாஃபத்து ஸலாத், கலீஃபா பதவிகள் என்பது 30 வருஷம் தான் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2.5 ஆண்டு காலம் என்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 வருடம் என்றார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 12 ஆண்டு காலம் என்றார். மீதி 6 ஆண்டு காலம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி. ஆனால் அவர்கள் மரணித்து விட்டதற்கு பிறகு ஒரு 6 மாதம் பாக்கி இருக்கிறது. அந்த பாக்கியான காலத்திலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்கிறார். 30 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 30 ஆண்டுகள் தான் கலீஃபாக்களுடைய ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஏரியாவிலே அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இரு சாராருக்கு மத்தியிலே பிரச்சனை போய்கொண்டே இருக்கிறது, போராட்டங்கள் வெடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு பிறகு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹசன் ரலியல்லாஹு, என்னுடைய முழு ஆட்சியையும் உங்களிடத்திலே தருகிறேன், எல்லாவற்றையும் நீங்களே சேர்த்து ஆட்சி செய்யுங்கள், சில நிபந்தனைகள் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஆட்சி கொடுக்கிறார். இரு சாராருக்கு, இரு கோஷ்டிகளுக்கு மத்தியிலே நடந்த சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் தீர்ந்து போகிறார். நபி சொன்ன 2 முன்னறிவிப்புகள் இங்கே நடந்திருக்கிறார். கலீஃபாக்களுடைய ஆட்சி 30 ஆண்டு தான். ஆமா, முஆவியாவை கலீஃபாக்கள் என்று வரலாறு சொல்வதில்லை, கலீஃபா என்று சொல்வதில்லை, அமீர் முஆவியா, தலைவர் முஆவியா என்று தான் சொல்வார்கள், கலீஃபா முஆவியா என்று சொல்ல மாட்டார்கள். ஆக அதுவும் அந்த முன்னறிவிப்பு நடந்துவிட்டது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக 2 கோஷ்டிகளுக்கு மத்தியிலே நிலைமை சீராகிவிடும், சமாதானம் செய்து வைத்து விடுவார்கள் என்று நபி சொன்ன அந்த முன்னறிவிப்புமே 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறியிருக்கு. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள் நபியினுடைய காலத்திலே, அப்புறம் பிறகு கலீஃபாக்களுடைய காலத்திலே நடந்து கொண்டே இருக்கு. ஏன் இப்பொழுதும் சில நபியினுடைய முன்னறிவிப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறார். நடந்து விட்டது சில, நடந்து கொண்டிருப்பது சில, நடக்க இருப்பது பல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு யூதர் வருகிறார். அவர் சொன்னாரு, நான் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அப்படி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஓநாய் வந்து அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை தூக்கிட்டு ஓடிச்சு, திங்கிறதுக்காக வேண்டி எடுத்து ஓடியது. நான் அதை விரட்டுகிறேன் என் ஆட்டை காப்பாற்றுவதற்காக, அதனிடத்திலிருந்து பிடுங்குவதற்காக நான் ஓநாயை விரட்டி பின்னாலே போகிறேன். அந்த ஓநாய் ஒரு மலைக்கு மேலே, ஒரு திண்டுக்கு மேலே ஏறி நின்று என்னை பார்த்து திரும்பி, இறைவன் எனக்கு உணவாக தந்ததை என்னிடத்திலிருந்து நீ பிடுங்க பார்க்கிறாயா என்று அந்த ஓநாய் பேசியது. அல்லாஹ் நாடினால் எதுவும் பேசலாம், நாக்குக்கு பேச சக்தி கொடுத்த அல்லாஹ் அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அந்த நாவுக்கு வாய்க்கு சீல் வைத்து விட்டு ஒரு கல்லிமுனா ஐதீஹிம், கைகளை பேச வைப்பான், வதஷ்ஹது அர்ஜுலுஹும், கால்களை சாட்சி சொல்ல வைப்பான். நாவுதான் பேசும் என்பதல்ல, அல்லாஹ் நாடினால் எந்த உறுப்பும் பேசு, அது மாதிரி மனிதர்கள் தான் பேசுவார்கள் என்பதல்ல. அல்லாஹ் நாடினால் எதுவும் பேசும். அந்த ஓநாய் பேசியது, அவர் ஆச்சரியப்பட்டார். அப்பொழுது அந்த ஓநாய் சொன்னது, நாம் பேசுறதுக்கே இப்படி ஆச்சரியப்படுறீங்களே,
மதீனாவுல பேரித்த மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மதீனா நகரிலே ஒரு மனிதர் தோன்றியிருக்கிறார், ஒரு நபி வந்திருக்கிறார். அவர் நேற்று நடந்தவைகளையும் சொல்லுகிறார், இன்று நடந்து கொண்டிருப்பவைகளையும் சொல்லுகிறார், நாளை நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லுகிறார். முக்காலத்தினுடைய ஞானங்களையும் அவர் அறிவித்து கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த ஓநாய் பேசியது. ஆச்சரியத்தினுடைய உச்சத்திலே உறைந்து போன அவர் நேராக மதீனாவிற்கு வந்து முகமது நபியிடத்திலே வந்து நடந்த அதிசயத்தை உண்மையை சொல்லுகிறார். ஓநாய் பேசியது முகமது நபியே, அது உங்களை பற்றியும் சுப செய்தி சொன்னது, அது தாவத்து கொடுத்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன், நான் உங்களை உண்மைப்படுத்துகிறேன், கலிமா சொல்கிறேன் என்று சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், இதுவெல்லாம் உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? இதைவிட ஒரு பெருத்த ஆச்சரியத்தை நான் உனக்கு முன்னறிவிப்பு செய்யட்டுமா? அவுஷக ரஜுல் வ யஹ்ரு ஃபலா யர்ஜிஅ ஹத்தா யுஹத்திஸுஹு நஹிலாஹு ஸௌத்துஹு பிமா அஹதத் அஹ்ருஹு பஅதா. ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியே போவான், காரியங்களை வேலைகளை முடித்துவிட்டு திரும்ப வீட்டிற்கு வருவான். அவன் போனதற்கு பிறகு அந்த வீட்டிலே என்ன நடந்தது என்பதை அவருடைய செருப்பு வார் சொல்லும், அவருடைய சாட்டை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், மனிதர்கள் வெளியே போய் விடுவார்கள், அங்கே என்ன நடந்தது என்பதை வார் பேசுகின்றார். அப்படின்னா நமக்கு புரியல, ஆனால் இன்று புரிகிறது. கேமராக்கள், நபி வார் என்று சொன்னது கேமராக்களை சொல்லி இருக்கிறார்கள். நம்ம வெளியே போயிட்டு வந்தா என்ன நடந்துச்சு, இன்னைக்கு கேமராக்கள் தானே நிறைய விஷயங்களை காட்டி கொடுக்கிறது. தவறு செய்ய முடியவில்லையே, தவறு செய்திருந்தாலும் அது பகிரங்கப்படுத்தப்பட்டு விடுகிறது, ஆதாரமாக சாட்சியாக அந்த கேமராக்கள் ஆகிவிடுகிறது. நபி சொன்னார்கள் நடக்கும், வார் பேசும், கேமராக்கள் பேசும். வெளியே நம்ம வெளியே தான் போயிருப்போம், இங்க என்ன நடந்துச்சுங்கிறதே அந்த வார்கள் கேமராக்கள் சொல்லும் என்று நபி முன்னறிவிப்பு செய்தார்கள். நம்முடைய காலத்திலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் பெரியவர்களே, சகோதரர்களே. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் எதை பேசினாலும் அது உண்மைதான், அவர்கள் பொய் சொன்னதே இல்லை என்று அபூ ஜஹல் சொல்லுகிறார். நபியை கொலை செய்ய துடித்து நபி மீது வெறுப்பை உமிழ்ந்து அப்படிப்பட்ட பரம விரோதி அவன் சொல்லுகிறார், முகமது நபி பொய் சொல்ல மாட்டார் என்று. உண்மையை மாத்திரமே பேசக்கூடிய அந்த உத்தம நபி அல்லாஹ்வுடைய அறிவின் ஞானத்தின் மூலமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு நிறைய முன்னறிவிப்புகள் செய்தார்கள். அதுவெல்லாம் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கவிருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, இனி நடக்க இருக்கக்கூடிய சில அறிவிப்புகள் மாத்திரம். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது, முஸ்லிமிலும் வருகிறது. உலகம் அழிவதற்கு முன்னால், உலகம் அழிவதற்கு முன்னால் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை, யுத்தம் நடக்கும். இன்னைக்கு பலஸ்தீன் இஸ்ரேல் சண்டை நடக்கிறது. இது குறிப்பிட்ட ஏரியாவிலே நடக்கிறார். அதே ஏரியாவில் தான் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை நடக்கும். முஸ்லிம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சார்பில் இருப்பார்கள், யூதர்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால் செல்வார்கள், தஜ்ஜாலுடைய அணியிலே இருப்பார்கள். அப்படி சண்டை வருகிற பொழுது யூதர்கள் மரத்திற்கு பின்னால், கல்லுக்கு பின்னால் போய் ஒளிவார்கள். முஸ்லிம்களுக்கு பயந்து, அவர்களுடைய வாள்களுக்கு பயந்து கற்களுக்கு பின்னால், மரத்திற்கு பின்னால் போய் ஒளிகிற பொழுது அல்லாஹ் அந்த மரத்தை பேச வைக்கிறான், அந்த கல்லை பேச வைக்கிறான். அது பேசுகிறது, யா முஸ்லிம் ஹாதா யஹூதியுன் கல்ஃபி
முஸ்லிமே தால், இங்கே வா, இங்கே எனக்கு பின்னால் ஒரு எதிரி ஒளித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய உயிரை எடுத்து விடு, அவனை கொன்றுவிடு, அவன் பரம எதிரி, உலகத்திலே அநியாயம் செய்யக்கூடியவன், எனவே அவனுக்கு மரண தண்டனை கொடு என்று முஸ்லிமிடத்திலே கல்லு பேசும் மரம் பேசும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு ஒன்றை சொல்கிறார்கள், கர்கத் என்ற மரத்தை தவிர. கர்கத்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் மட்டும் யூதர்களுக்கு சப்போர்ட்டான சார்பான மரம், அந்த மரம் மாத்திரம் எனக்கு பின்னாடி யூதன் இருக்கிறான், யகூதி ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லாது, அது அவர்களுக்கு சார்பான மரம் என்று நபி சொன்னார். இனி உலகம் அழிவதற்கு முன்னால் உலகத்திலே நடக்க போகிறது இந்த விஷயம். நமக்குடைய கற்பனைக்கு எட்டாவிட்டாலும் அது நடக்கத்தான் போகிறது. கண்ணும் பேசத்தான் போகிறது, மரமும் பேசத்தான் போகிறது. யூதர்களுக்கு எதிராக, அது முஸ்லிம்களுக்கு சார்பாக பேசத்தான் போகிறார். இந்த ஹதீஸிலே நிறைய பேருக்கு நம்பிக்கை பிறக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்று ஜெருசலத்தில் உள்ள யூதர்கள் இந்த ஹதீஸை நம்புகிறார்கள், நபியினுடைய முன்னறிவிப்பை நம்புகிறார்கள். நபி சொன்னா அது பொய்யா இருக்காது, பொய்க்காது, அது நடக்கும். ஆனா கர்கத் மரம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த கர்கத் மரம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி தேடி அவர்கள் வளர்க்கிறாங்க. அது நம்மளை காப்பாற்றட்டும் சொல்லி அவங்க ஏரியாக்கள்ல ஃபுல்லா அந்த கர்கத்ங்கிற மரத்தை தேடி தேடி கண்டுபிடித்து வளர்க்கிறார்கள். ஆனால் பைத்துல் முகத்தஸை சுற்றி அந்த மரங்கள் வளர்வதில்லை என்று சென்றவர்கள் பார்த்துவிட்டு சொல்கிறார். ஆக நபியினுடைய அந்த வார்த்தையின் மீது மற்றவர்களுக்கு, எதிரிகளுக்கு கூட நம்பிக்கை இருக்கிறது. நபி முன்னறிவிப்பு செய்தால் அது நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இன்று நமக்கு அது மாதிரியான நம்பிக்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் இல்லையே. ஒரு டாக்டர் சொல்லி விடுகிறார், உங்களுக்கு சுகர் வந்து விட்டது, உடல் பலகீனமாகி விட்டது, வாக்கிங் போங்க என்று. அவன் நேரத்தோடு விடியற்காலையே எழுந்திருத்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு லெஃப்ட் ரைட்னு வேகமா ஓடுறாரு, நடக்கிறாரு. கேட்டா நோய் சுகர் வந்துருச்சு, நடக்கலன்னா ஆபத்துன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்றார். அவர் மேலே கலிமா சொல்லாத அவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதை ஏற்று நாம் செயல்படுத்துகிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கும் ஃபஸல்லி ஃபஇன்ன ஸலாத்த ஷிஃபா, எழுந்திருங்கள், தொழுங்கள், தொழுகையிலே ஆரோக்கியம் இருக்கிறது, நோய்க்கு நிவாரணம் தொழுகையில் இருக்கிறது, ஷிஃபாவை அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான் என்று நபி சொன்னார்கள். ஒரு காலம் பொய்க்காது. ஆனால் அதிலே நமக்கு நம்பிக்கை இல்லையே. எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழ வருகிறார்கள், ஏதாவது காரணம் சொல்லி வருகிறார்கள், உடல்நிலை சரியில்லை என்கிறார்கள். உடல்நிலை சரியில்லை என்றால் தான் உடனே தொழ வேண்டும். நோய்க்கு மருந்தை அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான். பெரியவர்களே, தாய்மார்களே, மற்றவர்களுடைய வார்த்தையின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படுகிற அளவிற்கு நபியினுடைய வார்த்தையின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படுவதில்லை. நபி சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். ஒருவர் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாரு, என்னுடைய சகோதரருக்கு வயிற்றுப்போக்காக இருக்கிறது என்று. நபி சொன்னார்கள், இஸ்கி அஸ்ஸலா, அவருக்கு தேன் கொடுங்கன்னு சொன்னார். அவர் போய் கொடுத்தாரு, தேனை கொடுத்தாரு. நபிட்ட வந்தாரு, வயிற்றுப்போக்கு நிக்கல, வயிற்று வலி நிக்கலன்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்கி அஸ்ஸலா, அவருக்கு இன்னும் தேன் கொடுப்பான். இரண்டாவது நாளும் கொடுத்தாரு, நோய் குணமாகல. நபிட்ட வந்தார், நபி மீண்டும் சொன்னார்கள், தேனை கொடு என்று. 3 தடவை கொடுத்து பார்த்து விட்டார். அவர் நோயாளியும் குடித்து பார்த்து விட்டார்.
நோய் குணமாகல. 4ஆம் முறை நபி சொன்னார்கள், கொடு, நிச்சயமாக அவருக்கு குணம் கிடைக்கும். சதகல்லாஹ் வ கதப பத்னு அகீக். அல்லாஹ் சொன்னது உண்மை, குர்ஆன் சொன்னது உண்மை, அது நடக்கும். யഖ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ். தேனிலே ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், சதகல்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்க்காது. உன்னுடைய சகோதரனுடைய வயிறுதான் 3 நாட்களாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று நபி சொன்னார்கள். அவர் போய் தேனை கொடுத்தால் நோய் நீங்கியது. சரியான ஹதீஸ். ஆனா தேனை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு பயன்படுத்தணும், டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் செய்யணுமே தவிர, சுகர்காரங்க மொத்தமா பாட்டிலா தேனை குடிச்சோம், அதுல மருந்து இருக்குன்ற சூழ் அல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப எடுத்துட்டு வந்துடக்கூடாது. யார் யார் எப்படி பயன்படுத்தணுங்கிற முறை இருக்கும். ஆக முதல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது, குர்ஆனின் மீது, நபியினுடைய வார்த்தையின் மீது, நம்முடைய முன்னறிவிப்பின் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். சகோதரர், ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இனி வரக்கூடிய வருங்காலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு, நபி சொன்ன முன்னறிவிப்பு. ஈராக்ல யூப்ரட்டிஸ் நதி ஓடிக்கொண்டிருக்கிறார். கடைசி காலத்துல அந்த நதி அப்படி பிடிக்கும், செதறும். அப்படி செதர்னா அங்க ஒரு மலை புதையில் வரும். அது தங்க மலை, தங்க புதையில் அந்த நதியிலிருந்து வெளிப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தங்க சொல்லுகிறார்கள், அந்த தங்கத்தை, தங்க மலையை அடைவதற்காக போட்டி போட்டுக் கொண்டு 100 பேர் போட்டி போடுவார்கள். 99 செத்து விடுவார்கள், கொலை பண்ணிடுவோம். ஒருத்த மட்டும்தான் மிஞ்சும். அந்த தங்கத்தை அடைவதற்காக அப்படிப்பட்ட ஒரு பெரிய போட்டி நடக்கும். 100 பேர் அதை எடுப்பதற்கு போட்டி போட்டால் மற்றவனுக்கு கிடைக்க கூடாது என்று ஒருவனை ஒருவர் வெட்டி 99 செத்து போய்விடுவார்கள். பேராசை பிடித்து மனிதர்கள் வருவார்கள். யூப்ரட்டிஸ் நதி வற்றி தங்கமலை வெளிப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாதிரியான நிறைய முன்னறிவிப்புகள். தஜ்ஜால் வருவான், ஈசா நபி இயேசு மீண்டும் வருகிறார். அது எங்க முன்னறிவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவு. அவர் கொலை செய்யப்படவில்லை, வமா கத்தல் வமா ஸலபு, அவர் சிலுவையிலும் அறையப்படவில்லை. அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறான். மரணித்தவர்கள் உலகத்திற்கு வருவதில்லை. ஈசா நபி இயேசு மரணிக்கவில்லை, அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறார். அவர் மீண்டும் வருவார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறார். இது மாதிரியாக நிறைய முன்னறிவிப்புகள் உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. உலகம் என்னைக்கு அழியும், உலகம் என்று அழியும் யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாலும் சொல்ல முடியாது. ஆனால் முஸ்லிம்கள் நாங்கள் சொல்வோம், நாம் சொல்வோம், மார்க்கத்தை சொல்வோம். விஞ்ஞானிகளுக்கு தெரியாது, புவியியல் மேதைகளுக்கு தெரியாது அந்த உண்மை, வருங்கால உண்மை நமக்கு தெரியும், நாம் சொல்வோம். ஏனென்றால் நபி நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். உலகம் வெள்ளிக்கிழமை தான் அழியும் என்று, கியாமத் வெள்ளிக்கிழமை தான் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அது பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த அந்த முன்னறிவிப்புகள் நடந்து விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனியும் நடக்கவிருக்கிறது. அவைகளிலே உள்ள தீங்குகளில் இருந்து, பித்னா மசாதுகளில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ் மீது, குர்ஆனின் மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, அவருடைய வார்த்தையின் மீது நமக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டு அத்தகைய முழு ஈமானோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் பரக்கத்தால் ஈருலகத்திலும் நமக்கு பாக்கியங்களை தந்து ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சுவனபதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.